ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். ட்ரம்ப் நேற்று ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். யூஎஸ் ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை அது 2 நாளாக தொடர்ந்துட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் ஈரானோட எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி மேலேயும் எனர்ஜி ஃபெசிலிட்டி மேலேயும் நாங்கள் அழிச்சிருவோம்னு சொன்னதை 5 நாளைக்கு ஒத்தி வைக்கிறோம். ஏற்கனவே 48 மணி நேரத்தில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விடலன்னா அதை தாக்குதல் நடத்துவோம்னாரு. அது 5 நாளைக்கு ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் இன்னைக்கு ஈரானோட கேஸ் ஃபெசிலிட்டிஸ் அது 2 தாக்கப்பட்டிருக்கிறதாவும் அதோட பைப் லைன் இதெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறதாவும் செய்திகள் ரிப்போர்ட் ஆகிருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். அது ஒரு பெரிய சேதம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அல் ஜசீராவில் நான் படித்ததா ஞாபகம். இதுக்கு மேலே அவங்க அது மாதிரி தாக்க மாட்டாங்க. இப்போ இஸ்ரேல் தாக்குனாலும் அமெரிக்கா தாக்குனாலும் பதிலுக்கு வளைகுடா நாடுகள், நீங்கள் பஹ்ரைனு, கத்தாரு, குவைத்து, யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமன், இந்த நாடுகளுடைய இந்த எரிபொருள் கட்டமைப்பை ஏற்கனவே தாக்கியிருக்கு ஈரான். தொடர்ந்து தாக்கிச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதனால் அதுக்கு மேலே அவங்க செய்வது சிரமம். மிலிட்ரி டார்கெட்டு, பொலிட்டிக்கல் டார்கெட்டு, இதை மட்டும்தான் அவர்கள் எய்ம் பண்ண முடியும். அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. 2025 ஜூன் மாதம் 12 நாள் போர்லேயே அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹோர்மூஸ் பிரச்சனை வந்த பிறகு இவங்க சண்டை போடுவதற்கோ குண்டு போடுவதற்கோ எங்கே போடுறதுன்னு சொல்லி 2 நாடுகளுக்குமே குழப்பம் இருக்குது. இஸ்ரேலுக்காக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுக்காக இருந்தாலும் பெரிய குழப்பம் இருக்குது. இடையில ஒரு புத்திசாலித்தனமாக செய்கிறதா நினச்சிக்கிட்டு மரைன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த வீரர்கள் மற்ற நாடுகள்லேருந்து 2500 5000 பேர் வீரர்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த கார்க் தீவில் இறக்கி அதை பிடித்து கொண்டு நம்ம ஹோர்முஸை திறந்து விட்டுறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்று எடுத்தாங்க. ஆனால் இப்போ நிலைமைகள்லாம் யோசித்து பார்க்கும்போது அப்படி தரைப்படையில் வீரர்களை இறக்குனா இந்த போரும் பேரழிவும் அதிகமாகும் அப்படின்றதுனால இப்போ ட்ரம்ப் அந்த முடிவில் பின்வாங்கிட்டார். அதனால தான் இந்த 5 நாள் பவர் பிளான்ட் மேலே தாக்க மாட்டோம், பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறது இதற்கு தயாராக இல்லை அப்படின்றது தான் காட்டுது. இப்போ ட்ரம்ப் ஒரு கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போரை இனிஷியேட்டிவ் பண்ணது டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அந்த பீட்டே அவர் தான் காரணம்ன்ற மாதிரி பழியை அவர் மேலே போடுறாரு. ஏன்னா ஜோ கென்ட் எல்லாருக்கிட்டையும் அவர் கருத்து கேட்கல, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட மட்டும் தான் ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறதா சொன்னாங்க. நாங்கள் பல பேர் அவங்ககிட்ட நியூக்ளியர் பவர் கிடையாது, அணு ஆயுதம் தயாரிக்கிற இது கிடையாது, பண்ண வேணான்னு சொன்னோம். ஆனால் எங்களெல்லாம் உள்ளே போய் பேசவே அனுமதிக்கலை, கருத்து சொல்கிற நிலைமையே அங்கே கிடையாது, க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட தான் வந்துச்சு. அந்த அவர் சொன்ன பேருக்கு பல பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்கிட்ட கேட்குறாங்க, யார் யார் சம்மந்தமாக பேசும்போது உங்ககிட்ட இந்த ஆலோசனை கொடுத்ததுன்னு. 4 நாள் தவிர்த்துட்டார். இன்னைக்கு சொல்லிட்டாரு, நேற்று போட்டு. அதான் இப்போ பிளேம் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போரில் தோல்வின்னு வந்த பிறகு அதை சுமப்பதற்கு ட்ரம்ப் தயாராக இல்லை. டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் காரணம்னு பழி அவர் மேலே தள்ளி விடுறாரு. அவர் கம்முன்னு பேமேன்னு அவர் பக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா ஆளும் வர்க்கத்துக்குள்ளேயே ஒரு முரண்பாடு வந்திருக்குது. தேவையில்லாமல் இந்த போரில் போய் சிக்கிட்டோமோ அப்படின்னு வந்துருச்சு. இஸ்ரேல் ஆனால் அமெரிக்காவோட இந்த அணுகுமுறைக்கு ஏற்ற மாரி இல்லையே. இஸ்ரேல் அமெரிக்கா தான் ட்ரம்ப் எப்போ இதை அறிவிச்சாரோ, 5 நாள் போஸ்ட்பான் பண்ணுறது அறிவிச்சாரோ, அப்போத்துலேருந்து மூர்க்கமான தாக்குதலை ஈரான் மேலே நடத்திட்டு தான் இருக்குது. 2025 அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தையை சுமூகமாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் இஸ்ரேல் ஈரானை தாக்க ஆரம்பிச்சது. அதேமாரி இப்போயும் இந்த போர் 3 வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவும் ஈரானும் ஓமனோட தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருந்தது. கடைசியாக ஜெனீவாவில் நடந்துட்டு இருந்தது. அதுவும் சுமூகமாக எட்டுன்றது தான் ஈரான் தரப்புல சொல்லப்பட்ட தகவல்கள். அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, எங்கிட்ட நியூக்ளியர் தயாரிக்கிற திட்டம் இல்லை, எதுவும் இல்லை, நீங்கள் பார்த்துக்கன்னாங்க. அந்த மாரியான வெளிப்படையாக தான் அது போச்சு. அந்த நேரத்துலையும் இஸ்ரேல் அந்த மாரி தாக்குதல் ஈடுபட்டதுன்னு இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக நெத்தன்யாஹூ இப்படி அமெரிக்கா இறங்கும் போதோ இல்லை உடம்புடம் வரும்போதோ இஸ்ரேல் இப்படியோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு ட்ரம்ப் ஒரு இழுப்புக்கெல்லாம் நெத்தன்யாஹூ கொண்டு வர்றது எப்படி இருக்குது? இஸ்ரேலை பொறுத்த வரைக்குங்க, வளைகுடா நாடுகளில் எல்லா நாடுகளும் நமக்கு கட்டுப்பட்டு போகும்போது ஈரான் மட்டும் ஒரு எதிரி நாடாக இருப்பது எப்படி? கட்டபொம்மனில் வசனம் வரும்ல, எல்லா பாளையக்காரர்களும் வரி செலுத்தி விட்டால் நான் மட்டும் வரி கட்டலைன்னா உனக்கு என்ன அப்படின்னு கட்டபொம்மன் கேட்பார், ஜாக்சன் நதுரை. அது மாதிரி எல்லா நாடுகளும் ஆபிரகாம் அக்கார்டு மற்ற ஒப்பந்தங்கள் மூலமாக இஸ்ரேலோட நெருக்கமான உறவை வச்சுக்கிட்டாங்க. இஸ்ரேலினுடைய இராணுவ தளவாடங்களை விலைக்கு வாங்குறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஸ்மூத்தாக அவங்களுக்கு போயிட்டுருக்குது. பாலஸ்தீனத்தை அம்போன்னு விட்டுட்டாங்க. நான் சொல்கிறது காசா போருக்கு முன்னாடி.
அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ ஈரானுடைய ஹிஸ்புல்லாக்கள் லெபனான்லேருந்து இஸ்ரேலுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க. அப்புறம் ஏமனில் வந்து ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் அவங்க எதிரியாக இருக்கிறாங்க. அப்புறம் ஈராக்கில் இருக்கக்கூடிய சில ஷியா குழுக்கள் அவங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் எவில், இதை உருவாக்குறது வந்து ஈரான். அப்போ ஈரான் இருக்கிற வரை நம்ம இஸ்ரேலுக்கு இந்த ஆபத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஈரானை எப்படியாவது முடக்கணும், ஒழிக்கணும், ஒரு பொம்மை அரசாங்கத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்புக்கு நல்லது அப்படின்ற முடிவை வந்து இஸ்ரேல் வந்து எப்போ எடுக்குதுன்னா, இந்த ஹமாஸ் வந்து தாக்குறாங்க இல்லையா, இஸ்ரேலில் போய் தாக்குறாங்க இல்லையா அக்டோபர் 8, அந்த தாக்குதலில் இருந்து முடிவு பண்ணுது. முடிவு பண்ண பிறகு ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஹிசபுல்லாக்கள் அடிக்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு தெற்க இருந்து வடக்க கொண்டு போகிறாங்க. ஊத்திகளையும் வந்து தாக்குறாங்க. ஊத்திஸை வந்து ஒழிக்க முடியலை, ஆனால் அவங்கள வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஈரான் மேலே 12 நாள் போர் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ கடைசியாக அவங்க வந்திருக்கிற முடிவு இதுதான், ஒரு ஃபைனல் அட்டாக்கு. இதில் எல்லா தலைவர்களையும் தளபதிகளையும் கொன்று ஈரானையே நிர்மூலமாக்கி இந்த ஆக்சிஸ் ஆஃப் எவில வந்து ஒழிக்கணும் அப்படின்ற இலக்கு வந்து இஸ்ரேலுக்கு இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிச்சிடக்கூடாது மட்டும்தான் அவங்களுடைய முக்கியமான இது. இந்த ஆக்சிஸ் ஆஃப் எவில் வந்து இவங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா இவங்க வந்து எல்லாமே ஆன்டி அமெரிக்கனாகவும் இருக்காங்கல்ல. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவை எதிர்க்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து அமெரிக்கா வந்து இதில் சேர்ந்துருக்கு. ஆனால் முதன்மையாக இதில் இஸ்ரேலுடைய நலன் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அணு ஆயுதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், வளைகுடாவில் இன்றைக்கு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல். அது ஒரு நாடு மட்டும் தான் இருக்குது. இருக்குது. அவன் வெளிப்படையாக அதை டிக்ளேர் பண்ணல. ஒரு 80-90 அணு ஆயுதம் அவன் கையில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது ஒரு ரவுடி ஸ்டேட் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய இஸ்ரேல் நாளைக்கு ஈரான்லேயோ மற்ற நாடுகள்லேயோ அணு ஆயுதம் போடாது அப்படின்றது என்ன உத்தரவாதம் இருக்குது? அதனால தான் அவன் வந்து ரகசியமாக அதை வந்து வச்சிருக்கிறான். ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ பிப்ரவரி 28க்கு முன்னாடி ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு டைம் வரும்போது அதுக்கு முன்னாடி ஒபாமா பீரியடில் பேச்சுவார்த்தை நடந்த போதெல்லாம் ஹானஸ்டாக நடந்துச்சு. எங்கள் நாட்டுக்கு வந்து சர்வதேச அணுசக்தி முகமை அதிகாரிகள் வரலாம், சோதி தெரியலாம், சிசிடிவி காட்சிகளையும் எப்போதும் பார்க்கலாம், அணு ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்கவில்லை, இது எங்களுடைய மத கோட்பாட்டுக்கே எதிரானது, இப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வேண்டுமென்றே ஈரானை வந்து அழிப்பதற்கு இஸ்ரேல் நினைப்பதற்கு காரணம், ஈரானுடைய கூட்டாளிகள் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க. பாலஸ்தீனத்தில் ஹமாஸ், லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள், ஏமனில் ஹூத்தீஸு. அப்போ இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா தலையடிக்கணும், தலையடித்தாதான் வாழ ஆடாது. அதனால தான் அவர்கள் வந்து ஈரானோட ட்ரம்ப் பேசுகிறாருன்னொடனே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இது அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. வந்திருக்கிற செய்திகள்லாம் பார்த்தா இது எங்களுக்கு தெரியாது, இவ்வளவு நாள் எங்களோட சேர்ந்து பயணித்த அமெரிக்கா இப்போ ஒரு தனி ட்ராக்கில் போகுது, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. அமெரிக்காவுக்கு பிரச்சனை வந்து உலக நாடுகளின் அழுத்தம், உலக பொருளாதார நெருக்கடியின் வந்து அழுத்தம். இஸ்ரேலினுடைய நோக்கம் இந்த சான்ஸ் வச்சு ஈரானை வந்து முடிச்சிடணும்னு சொல்கிறது. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துருச்சு. அதனால தான் நெதன்யாகுவோ இஸ்ரேலோ இந்த ஈரானுடைய பேச்சுவார்த்தைன்னு ட்ரம்ப் சொல்கிறத அவங்க ரசிக்கலை அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இப்போ நெதன்யாவோட பிடியிலிருந்து ட்ரம்ப் விலகிறாருன்னு எடுத்துக்கலாமா? நெதன்யாகுவின் பிடியிலிருந்து ட்ரம்ப் விலகுகிறார் அப்படின்னு சொல்கிறத விட ஈரான் போட்ட அடியில் அவர் வந்து சரண்டர் ஆகிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். வேற வழி இல்லை. ஆமாம், வேற வழி இல்லை. ஈரான் வந்து அந்த மாதிரி ஹோர்முஸை மூடிடுச்சு, எல்லாம் உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கிது. இது மட்டும் இன்னொன்று இருக்குது, அந்த இன்டர்நெட் கேபிள் இருக்குல்ல, இன்டர்நெட் கேபிள் வந்து பாரசீக வளைகுடாவில் இருந்து தான் இந்தியா ஆசிய நாடுகளுக்கு போகுது, செங்கடல் வழியாக தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து போகுது. ஏற்கனவே ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் போன வருஷம் செங்கடலில் இருக்கிற அந்த கேபிளை வந்து கொஞ்சம் வெட்டி சேதப்படுத்திட்டாங்க. அப்புறம் ஒரு கப்பல் போய் அதெல்லாம் சரி பண்ணுச்சு. இப்போ ஈரான் நினச்சா இந்த 2 இடத்துலையுமே வந்து கேபிள்களை சேதப்படுத்தலாம். இன்டர்நெட் போனோம்னா என்ன ஆகும்? உலகம் முழுவதுமே வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். ஒரு சின்ன ஜிபேயில் ஆரம்பித்து நிதி பரிவர்த்தனையிலேருந்து சமூக வலைத்தளங்கள்லேருந்து எல்லாமே நீங்கள் செய்ய முடியாத ஒரு ஆன்லைன் ஷாப்பிங், அது இது எல்லாமே பாதிப்பு வந்துடும். இந்த முக்கியமான இதெல்லாம் ஒரு ஹிப்போத்தட்டிக்கலாக சொல்கிறேன், இதெல்லாம் ஈரான் வந்து செய்யலை. இவங்க ஒரு கால் வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் அடித்தாங்கன்னா இதெல்லாம் ஈரானால் வந்து செய்ய முடியும். அதனால் ஈரான் கொடுத்த அடி தான் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை
அப்படின்னு பேச வச்சிருக்கிறதே தவிர, அதாவது நெத்தன்யாவோட மனசுக்கு நோகிற மாதிரி ஆமா அவரு அப்படி இப்ப நெத்தன்யாகுலாம் நீ எக்கட கெட்டுப்போ, நீ நாசமா போ, ஓம் பிரச்சனையை நான் தலையை கொடுத்து இப்போ உலக நாடுகள் வந்து என்னை வந்து அடிக்கிறாங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு ட்ரம்ப் வந்துட்டாரு. அப்போ ட்ரம்ப் வந்துட்டாருனாலே இஸ்ரேலும் வந்து தான் ஆகணும். அவங்க ஒரு தனி ஆவர்த்தனை வாசிக்க முடியாதுல்ல. ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரோ, அமெரிக்கா என்ன முடிவு எடுக்குதோ அதை பின்பற்றி தான் இஸ்ரேலும் வந்து போகணும். சரி, அந்த கேப்புக்குள்ளே அது உறுதி அடைகிறதுக்குள்ள கொஞ்சம் குண்டு போட்டு வந்துடுவோம் அப்படின்னு போய் அடிச்சுட்டு வராங்களே தவிர. ஆனால் லெபனானில் நடக்கிறதுலாம் வந்து அது ஒரு தாக்குதல் நடத்துறது அந்த தன்மையோட மட்டுமே இல்லையா, அது மொத்தமாக கைப்பற்றுற அளவுக்கு போகுது. கைப்பற்றுற அளவுக்கு அவங்களோட முக்கியமான நதி, அதுக்கோட பிரிட்ஜை உடைச்சி இவங்களோட எல்லையை விரிவுபடுத்துகிற வேலையை செய்கிறாங்க. ரொம்ப கொலைகள், நேரடியாக கொலைகள் அங்கே வந்து கொடுக்கும். ஆமாம், நேரடியாக பொதுமக்கள் 1000 பேருக்கு மேலே வந்து கொண்டிருக்கிறாங்க. லெபனான் வந்து எப்படி காசாவை எப்படி 72,000 மக்களை கொன்னாங்களோ, பெண்கள் குழந்தைகள் வந்து கொன்னாங்களோ, அதே மாதிரி தான் இவங்க லெபனான்லேயும் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் இந்த நிலைமையிலும் ராக்கெட்டுகள் ஏவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் இதை பற்றி சொல்லியிருக்கு. நீங்கள் காசாவில் நீங்கள் செஞ்சது போர்க்குற்றம், லெபனானில் இப்போ நீங்கள் செய்கிறது போர்க்குற்றம், இதற்கு நாங்கள் பழிவாங்கியே ஆவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போவும் ஈரான் வந்து மிசைல்ஸ் வந்து தொடர்ந்து இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ஏவிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த காரணம் உண்டு. ஆமா, இன்னைக்கு ஐஆர்ஜிசியோட ஸ்போக்ஸ் பர்சன் அப்படி பேசுறாரு இல்லையா. 2 பேர் மேல நீ என்ன அடிக்கிறேன்றது மட்டும் இல்ல, அந்த 2 நாடுகளையும் நீ வந்து இப்படி சின்னாபின்னப்படுத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லி தான் அடிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா மேல தாக்குதலை நிப்பாட்டுறவருக்கு நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அமெரிக்கா ஒரு முடிவெடுத்தால் அதுக்கு வந்து நெதன்யாகு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதை மீறி வந்து அவர் செய்ய முடியாது. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி, நிதி உதவி கொடுக்குறதெல்லாம் யாரு? அமெரிக்கா தானே. அப்போ அமெரிக்கா தான் ஆண்டவன் படி இழக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை மீறி இவங்க வந்து செஞ்சிட முடியாது. இது வரைக்கும் இஸ்ரேல் இழுப்புக்கு ட்ரம்ப் போனார். இப்போ ஈரான் வச்ச அடியில் அவருக்கு கொஞ்சம் நிதானம் வந்திருக்கு, ஒரு தெளிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ட்ரம்ப் நேற்று வந்து, அதாவது ஏற்கனவே ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துக்கிறதுக்கு அங்கே எந்த தலைவருமே கிடையாது, எல்லாரையும் அழிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அழிக்கிறதுக்கு, ஈரானில் அழிக்கிறதுக்கே என்ன எதுவும் கிடையாது, நேவி அழிச்சிட்டோம், அவங்களோட போர்ட் அழிச்சிட்டோம், ஏர்ஃபோர்ஸ் அழிச்சிட்டோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னாரு. ஆனால் நேற்று வந்து ஈரான் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதுனால அவர் ஏற்கனவே கெடு வச்சிருந்தார்ல, 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை முழுசாக திறந்து விடலைன்னா நாங்கள் வந்து உங்கள் எலக்ட்ரிசிட்டியும் அதேமாரி உங்களோட எனர்ஜி ஃபீல்டையும் வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டுருந்தாரு. அதுக்கு மாறாக வந்து நாங்கள் இந்தமாரி ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை வந்து ஈரானுக்குள்ளே திறந்துட்டு இருக்கிறோம், அது நல்லபடியாக போயிட்டுருக்கு, 2 நாளாக போயிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து 5 நாளைக்கு இந்த அவங்களோட எலக்ட்ரிசிட்டி மேலேயும் இல்லை எனர்ஜி ஃபீல்டு மேலேயும் கை வைக்கிறத போஸ்ட்போன் பண்ணுறோம், அது மேலே தாக்குதல் நடத்துறதை போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அது நேற்று பெரிய சர்ச்சையாயிடுச்சு. ஈரான் தரப்புலேருந்து அது இல்லை, அப்படி எந்த பேச்சுவார்த்தை நடக்கலன்னு மறுத்துட்டாங்க. எது உண்மை, யார் சொல்கிறது உண்மை, அப்படி எது போயின்னா ட்ரம்ப் ஏன் அப்படி சொல்லணும்? முதல் விஷயம், இந்த போர் 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரத்தை தொற்றுருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினச்சது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போர் வந்து 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும், இல்லை அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். என்ன அவங்களுடைய டார்கெட்டு வந்து ஆட்சி மாற்றம், அணு ஆயுத அழிப்பு, அப்புறம் மிலிட்ரி நிலைகள் அழிப்பு. இது 3 தான் அவங்க எதிர்பார்த்த இலக்குகள். இதை எல்லாமே அவங்க செஞ்சும் கூட என்ன நடக்கலைன்னா, ஆட்சி மாற்றம் நடக்கலை, ஈரான் திருப்பி தாக்குறதும் நிற்கலை, இதில் தோல்வி. இதையெல்லாம் விட முக்கியமானது நீங்கள் சொன்ன அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அந்த நீரிணை வழியாக ஒரு மாதத்துக்கு 3000 கப்பல்கள் போகுது, கேஸையோ குரூடாயிலோ எடுத்துக்கிட்டு போகுது. முக்கியமாக ஆசிய நாடுகளுக்கு எல்லாம் சப்ளை அதுதான், ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள். இப்போ இந்த போர் ஆரம்பித்த பிறகு 90 கப்பல் தான் அதை கிராஸ் பண்ணி போயிருக்கு. இந்த 90 கப்பலும் பிப்ரவரி 28க்கு முன்னாடி கேஸையோ குரூடாயிலையோ ஃபில் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கப்பல்கள். அப்போ 3000 போக வேண்டிய கப்பல்களில் 90 தான் போயிருக்குன்னா இந்த நிலைமையினுடைய கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. ஆமாம், இதனுடைய சீரியஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ 1/5 ஆஃப் க்ரூட் ஆயிலும் சரி, நேச்சுரல் கேஸும் சரி, வருஷத்துக்கு இந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து போகுது அப்படின்னு சொன்னால் உலகத்துக்கு தேவையானது. ஆமாம், உலகத்தில் 5இல் 1 பங்கு வந்து இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாப் ஆனதுனால என்ன பிரச்சனை, உலகம் முழுவதும் மிகப்பெரிய நெருக்கடி. என்ன நெருக்கடி, ஜப்பான் சைனாலாம் தங்களுடைய எமர்ஜென்சி ரிசர்வை வந்து திறந்து விடுறாங்க. அது ஒரு 5 மாதம் தாக்கு பிடிக்கக்கூடிய ரிசர்வு. வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகள்லாம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்.
இலங்கையில் வந்து ஃபியூவல் வந்து 25% உயர்ந்திருக்கு, ரேஷன் முறையில் கொடுக்குறாங்க. இந்தியாவில் நம்ம எல்பிஜி கேஸ் சிலிண்டர் என்ன மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஹோட்டல்கள் எல்லாமே இப்போ கடுமையாக பாதிச்சிருக்கு. மோடியும் அதை பற்றி பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட கோவிட் மாதிரி ஒரு நிலைமை எதிர்கொள்ளணுன்ற அர்த்தத்தில் அவர் பேசியிருக்காரு. இது ஈரான் எடுத்த ஒரு ராஜதந்திரமான ஒரு மிக சரியான மூவ் வந்து இந்த ஹோர்முஸ் நீரிணையை வந்து மூடுனது மட்டும் இல்லை, சில கப்பல்களுக்கு அவங்க வந்து $2 மில்லியன் வாங்கிட்டு விட்டுருக்காங்க. சில நாடுகளின் கப்பலுக்கு அந்த நாடுகளோட ஒரு டீல் போட்டுட்டு அப்படி அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு போட்ட டீல் என்பது கொச்சியிலையும் இலங்கையிலையும் இருந்த அவங்களுடைய கடற்படை வீரர்கள் ஈரானுக்கு சேஃபாக கொண்டு சேர்க்கறது. அந்த டீலின் அடிப்படையில் 2 கப்பலை விட்டுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டும் தொடர்பு கொண்டு அனுப்புகிறாங்க. முக்கியமாக அமெரிக்கா மற்றும் அதனுடைய ஆதரவு நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி இல்லை. அப்போ ஓமனுக்கும் அந்த ஈரானுடைய நிலப்பகுதிக்கும் மேற்கு பகுதி நிலப்பகுதிக்கும் இடையில் இருக்கிற அந்த 33 கிலோமீட்டர்ன்றது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. இது வந்த பிறகு இது ஒரு பாயிண்டா, கல்ஃபில் இன்றைக்கி வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் இல்லை, க்ரூட் ஆயில் உற்பத்தி வந்து இல்லை. இப்போ நீங்கள் கப்பல்கள்லாம் போனாலும் காத்திருக்கோம், அந்த கட்டுமானங்கள்லாம் பலத்த சேதமாயிருக்கு அல்லது அதை சரி செய்கிறதுக்கு சில பல மாதங்கள் ஆகும் அப்படின்ற நிலைமை இருக்குது. இந்த பிரச்சனையை இஸ்ரேலோ அமெரிக்காவோ எதிர்பார்க்கல. இஸ்ரேலுக்கு இதை பற்றி கவலை இல்லை, ஆனால் அமெரிக்கா இதை கவலைப்பட்டு தான் ஆகணும். அதனால தான் ட்ரம்ப்பு 48 மணி நேரத்தில் ஹோர்முஸ் நீரிணையை திறந்து விடலைன்னா உங்களுடைய பவர் பிளான்ட்டு நெட்வொர்க்கை நான் வந்து காலி பண்ணுவேன் அப்படின்னு அறிவித்ததுக்கு முக்கியமான காரணமே இதுதான். இதில் அவர் நேட்டோ நாடுகளை கூட்டு பார்த்தாரு, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தென்கொரியா பல நாடுகளை வந்து கூட்டு பார்த்தாரு. எந்த நாடுகளும் வரவில்லை. இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே நுழைவதை அவர்கள் சிக்குவதை விரும்பவில்லை. அதனால் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, நேட்டோலாம் கோழை நாடுகள். அப்போ ஒரு காலத்தில் வந்து சோவியத் யூனியனுக்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்த நேட்டோவே இன்றைக்கி வந்து கேலிக்குரிய ஒரு பொருளாக மாறிவிட்டது. 2003 ஈராக் போரின் போது இதே நேட்டோ நாடுகள் எல்லாம் வந்து அலைடு ஃபோர்ஸ்ன்னு சொல்லி அமெரிக்காவின் அணியில் இருந்து கொண்டு ஈராக் மேலே குண்டு போட்டாங்க. இன்றைக்கி நிலைமை நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. அமெரிக்கா சொன்னால் அதை மதிப்பதற்கு அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகளே தயாராக இல்லை. இதனால தான் அந்த 48 மணி நேர கேடு. ஈரான் திரும்ப என்ன சொல்லுச்சு, அப்படி ஒரு கால் எங்களுடைய பவர் பிளான்ட் நெட்வொர்க்கை அடித்தேன்னா இஸ்ரேல் மற்றும் கல்ஃப் நாடுகள் உள்ள பவர் பிளான்ட்டை நான் அடிப்பேன் அப்படின்னு அவங்க யூஎஸ் மிலிட்டரி பேஸுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பவர் பிளான்ட் மொத்தமாக. ஓகே, அதுக்குன்னு இல்லை, நீங்கள் அது தனியாக அதுக்குன்னு கரண்ட் தனியாக உற்பத்தி பண்ணுவாங்க. ஆனால் அவர் சொன்னாங்க ஆமாம். அப்போ அந்த பவர் பிளான்ட் அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், கடல் நீரை குடிநீராக்கும், அதுதான் வந்து கல்ஃபுக்கு மெயின் வாட்டர் ரிசோர்ஸ், அது அடிவாங்கும், தண்ணி போயிடும். அடுத்தது நீங்கள் மின்சாரம் இல்லாமல் பாலைவன நாடுகளில் வாழவே முடியாது, அவ்வளோ கடுமையான வெப்பம் இருக்கும். மற்றபடி நீங்கள் செய்கிற தொழிலுக்கு குருடாயிலாக இருந்தாலும் சரி, கேஸ் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை டூரிசமாக இருந்தாலும் சரி, ஹோட்டல்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி, எதை எடுத்தாலும் வந்து மின்சாரம் என்பது தேவை. துபாய் போன்ற இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹப்பாக இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வந்து வேறு ரூபத்தில் போயிடும். என்ன ரூபத்தில் போகும்னு சொன்னால், வளைகுடா நாடுகள் இனியும் நாம் அமெரிக்காவை நம்பி நம்ம வந்து வாழ முடியாது, நமக்கான பாதுகாப்புக்கு வேறு வழிகளை தேடணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதனால் இந்த ஈரான் போரில் வந்து அரசியல் ரீதியாகவும் அமெரிக்கா வெல்ல முடியவில்லை, ஆட்சி மாற்றம் மாறியும் ஒன்றும் வரலை. இராணுவ நிலைகளை தகர்த்து ஒழித்து விட்டோம்னு சொன்னாங்க, அதுவும் தோல்வி. மிசைல்ஸு, ட்ரோன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பொருளாதாரத்தில் ஹோர்முஸில் வச்ச ஆப்பும் வளைகுடா நாடுகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அடித்த அடியும் மிகப்பெரிய சேதத்தை வந்து விளைவிச்சிருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து 48 மணி நேரம் சொல்கிறாரு, ஈரான் பதிலடி சொல்லிடுச்சு. இப்போ என்ன செய்கிறது ட்ரம்ப்பு, ஈரானுடைய பவர் பிளான்ட் தாக்குனா என்ன ஆகும், ஈரான் பதிலுக்கு தாக்கும். அப்போ இந்த பிரச்சனை வந்து இன்னும் பல மடங்கு சீரியஸாக போகும். அந்த நாடுகளின் பாதுகாப்புக்கு பொறுப்பேற்று கொண்ட அமெரிக்கா அங்கே வந்து தன்னுடைய அந்த கௌரவத்தை இழந்து போயிடும். எல்லா வளைகுடா நாடுகளும் அமெரிக்காவை விட்டு விலக ஆரம்பித்து விடுவார்கள். ஈரானோட நேராக நெகோசியேஷன் பேசுகிறதுக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் ஈரானோட பேசுகிறோம், நல்லபடியாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, ஈரான் பீஸையும் விரும்புகிறாங்க,
ஒரு அமைதியை விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் உருட்டினார். இது வந்து ஈரான் வந்து இதை மறுத்திருக்குது. ட்ரம்ப் வந்து பங்குச்சந்தை மற்றும் இந்த மாதிரி ஆயில் விலை உயர்ந்துகிட்டு இருக்கு, அதை தடுப்பதற்காக அவர் பொய் பேசுகிறாரு அப்படின்னு ஈரான் வந்து சொல்லியிருக்குது. அது வந்து உண்மைதான். இவர் பேசின பிறகு ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன எழுச்சி, குரூட் ஆயில் வந்து $100 தாண்டி போனது $100 கிட்ட வந்திருக்கு. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி இந்த 3 நாடுகளும் அமெரிக்காவை மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஈரான் சம்மந்தப்படலை. அந்த நாடுகள் தனியாக, இப்போ பாகிஸ்தான்லாம் அமெரிக்காவுக்கு நெருக்கமாக இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் தளபதியெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அவங்க அப்படி முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டாக் என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிக் நேட்டோ ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறது அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு, மற்ற முஸ்லீம் நாடுகளில் அணு ஆயுதம் இல்லை. அப்போ வளைகுடாவில் இருக்கிற முஸ்லீம் நாடுகள், மலேசியா, இந்தோனேசியா, இவங்க எல்லாம் நேட்டோ மாதிரி ஒரு மிலிட்ரி கூட்டமைப்பில் வந்துக்கிட்டாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு சவால் விடுவதாக மாறிடும். அதனால் இப்போ ட்ரம்ப் வந்து ஈரான்கிட்ட வந்து காலில் விழுந்துட்டார், மன்றாடுறாரு. ஐயா, எப்படி வண்டுமுருகன் கோர்ட்டில் பேசுன மாதிரி உங்களுக்கு தெரியாத சட்டப்பிரிவு இல்லை, ஏதோ கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து ட்ரம்ப் வந்து வந்துட்டார். இல்லை, அதில் தான் ஒரு சந்தேகம். அப்படி இந்த லெவலுக்கு வராரு, இணங்கி போகிறாரு அப்படின்னா நேரடியாக வந்து ஈரானோட தலைவர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு, இல்லை அவங்க வெளியுறவுத்துறைகிட்ட தொடர்பு கொண்டு சமாதானம் பேசுகிறதோ, இல்லை வேறு என்ன அக்ரிமெண்ட்டுன்றதோ அதை குறித்து பேசுகிறது தான் நடக்கணும். பேசாமலேயே பேசிட்டேன்னு ஏன் அறிவிக்கணும்? கொலை பண்ணிட்டு கொலைகாரம் வந்து கொலை பண்ண குடும்பத்தில் போய் பஞ்சாயத்து பண்ண முடியுமா? முடியாது. ஈரானில் இப்போ 1500க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. லெபனானில் 1000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 20,000 பேர்கிட்ட ஈரானில் காயமடைஞ்சிருக்கிறாங்க. பல சிவிலியன் டார்கெட்ஸ் வந்து தாக்கப்பட்டிருக்கு. பள்ளி 80,000 சிவிலியன் டார்கெட்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீ வந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் ஒத்துக்குமா? ஈரான் முதல்ல என்ன சொல்லியிருக்கு, போரை நிறுத்தணும்னா நீ ஏற்படுத்திய அழிவுக்கு இழப்பீடு தரணும். இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. இன்னொரு நாடோட இதுல வந்து கண்காணிப்புல இது நிறுத்தப்படணும். இனிமே ஈரான் தாக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்கு உலக நாடுகள் உத்தரவாதம் தரணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டாதான் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு ஈரான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிருச்சு. ட்ரம்போட பிரச்சனை, இந்த போர் முடியலை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இப்போ அமெரிக்காவே வந்து மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து போயிடும். அதனால தான் அவர் மற்ற நாடுகளை வைத்து கொண்டு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு அவருடைய மருமகன் இவங்களெல்லாம் உள்ளே வச்சு முயற்சி பண்ணுறாரு. இப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் பெரிய பிரச்சனை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்மோட சேர்ந்திருந்த அமெரிக்கா இப்போ திடீர்னு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அவங்க கூட தனி ட்ராக்கு போடுறாங்களே, இது இஸ்ரேலுக்கு பிடிக்கலை. ஏன் பிடிக்கலைன்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய குண்டு போட்டு நிறைய பேர் கொல்லணும். எப்படி காசாவை வந்து ஒரு இடுபாடுகள் கொண்ட ஒரு நகரமாக மாற்றணுமோ, அதே போல் லெபனானையும் ஈரானையும் மாற்றணும் அப்படின்றது இஸ்ரேலுடைய நோக்கம். அப்போ ஈரானை அது மாதிரி மாற்றணும்னா வருஷ கணக்கில் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ பெரிய நாடு. குண்டு வந்து இவங்க மட்டும் போட முடியாது, அமெரிக்காவும் போடணும். அமெரிக்காவும் சேர்ந்து போடணும். இது வரைக்குமே நிறைய வந்து அமெரிக்கா பில்லியன் கணக்கில் செலவு பண்ணியிருக்கு. இப்பயும் பாராளுமன்றத்தில் பணம் கேட்டிருக்கிறாங்க. 200 பில்லியன் கேட்டிருக்காங்க. 200 பில்லியன் கேட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் ஆயுதம் தயாரிக்கின்ற முதலாளிகளுக்கு, டாப் 10 கம்பெனிகளுக்கு இதனால் லாபம். போர் முடிஞ்ச பிறகு அமெரிக்காட்ட இறக்குமதி பண்ணுறதுனால வளைகுடா நாடுகள் இறக்குமதி பண்ணும், அது அமெரிக்காவுக்கு லாபம். இதை தாண்டி அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எந்த லாபமும் அமெரிக்காவுக்கு இல்லை, நட்டம்தான். மற்ற நாடுகளில் வந்து எப்படி எரிபொருள் விலை உயர்ந்திருக்குதோ அதே போல் அமெரிக்காவிலையும் உயர்ந்திருக்குது. அமெரிக்காவிலும் இந்த போரை வந்து விரும்பவில்லை. இது இஸ்ரேலுக்காக வலிந்து அமெரிக்கா வந்து இந்த போரில் கலந்துக்குச்சு. இப்போ ஹோர்முஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் கூடுதலாக ஒரு குண்டை என்ன போட்டிருக்குன்னா, போரே முடிந்தாலும் ஈரான் மேலே வந்து சாங்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஹோர்முஸில் நாங்கள் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டு தான் கப்பல்களை அனுமதிப்போம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் அதுக்கு நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வர போகிறோம். அப்போ அதை கொண்டு வந்தால் இன்னும் பிரச்சனை, சாங்ஷன்ஸை எடுத்தாகணும். இல்லைன்னா ஈரான் வந்து டேக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போவே அந்த 18 கோடி ரூபா கொடுத்து கப்பல்கள் வந்து போயிட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த போர் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும்
இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய நடான்ஸ் அந்த அணுசக்தி ஆலையை வந்து தாக்குறாங்க. உடனே திருப்பி ஈரான் வந்து பதிலுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணுசக்தி மையம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து தாக்குது. தாக்கி பல அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் வந்து இடித்து நொறுக்கப்பட்டிருக்குது. அதை வந்து நெதன்யாகு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன கெஞ்சுறாருன்னா, உலக நாடுகள்லாம் வந்து நீங்கள் ஒத்துழைக்கணும், இந்த மாதிரி ஒரு எவில் ஸ்டேட்டை வந்து ஒழிப்பதற்காக நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்படி நெதன்யாகு கேட்க வேண்டிய அவசியம் வந்து என்னன்னா, தொடர்ந்து இவ்வளோ குண்டு போட்டு அவங்க நினச்ச டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்றதான் ஒரே காரணம். இப்போ அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் மீறி இப்போ கூட டெல்லவீவில் ஒரு வளாகத்தில் வந்து மிசைல் வந்து தாக்கி இருக்குது. ஒரு 4 பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. பல கட்டிடங்கள் வந்து நொறுங்கி இருக்கு. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சைரன் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. மக்கள் வந்து அந்த பங்கருக்குள்ளே போய் வாழ்கிற நேரம் என்பது அதிகரித்து கொண்டே போகுது. அப்போ ஆட்சி மாற்றம் நடக்கலை, இராணுவ நிலைகளை அழிக்க முடியலை, தொடர்ந்து ட்ரோனும் மிசைலும் வந்துக்கிட்டு இருக்கு. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இப்போவும் நாங்கள் ஒரு மாதத்துக்கு 10,000 ட்ரோன் வந்து தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் போர்க்கால சூழல்லையும். அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட போருக்கான ஒரு ஏற்பாடுகள், ஒரு தயாரிப்பு கட்டமைப்பு வந்து அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக ஹோர்முஸை வந்து கையில் எடுத்துட்டாங்க. இப்போ அமெரிக்கா கையில் பாலை உருட்டி விட்டுட்டாங்க. இப்போ அமெரிக்கா இந்த போரை முடிக்கலை அப்படின்னா உலகம் முழுவதும் சர்வநாசம். இப்போ ஏற்கனவே நேட்டோ நாடுகள் வரல, ஆசிய நாடுகள் கோபத்தில் இருக்குது. ஸ்ரீலங்கா உட்பட அமெரிக்காவை மதிக்கலை. அவங்களுடைய வார் பிளான்ஸ் வரும்போது வந்து இறங்குறதுக்கு அவங்க அனுமதிக்கலை. இப்படி இருக்கும்போது உலக நாடுகள் ப்ரெஷர் வந்து ட்ரம்ப் மேலே இருக்குது. ஏற்கனவே டேரிஃபை வந்து ஏற்றிட்டாருன்னு சொல்லி அவங்க கொலவெறியில் இருக்கிறாங்க. இப்போ போருன்னு சொல்லி நேச்சுரல் கேஸை, இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் பேஸ்டு உரங்களை தயாரிப்பதற்கு முக்கியமான தேவை. அப்போ 5ல் 1 பங்கு நமக்கெல்லாம் அங்கேருந்து தான் வருது. அப்போ வந்து நீங்கள் அந்த உரங்கள் தயாரிக்கலைன்னா விவசாயத்துக்கு வழங்க முடியாது. விவசாயத்தில் உரங்கள் போடலை அப்படின்னு சொன்னால் ஈல்டே இருக்காது. அப்போ சங்கிலி தொடர் போல் இதனுடைய விளைவுகள், பொருளாதார நெருக்கடிகள் என்பது அதிகம். அதனால் இந்த போரை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ட்ரம்ப் வந்து பொய்யாக வேணும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் சொல்லுவது அவருடைய உள்ள கிடக்கையை, ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்தை வந்து காட்டுது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்பர் ஹேண்டில் எடுத்திருக்கிறாங்க. அவங்க இப்போ வச்சது தான் சட்டம், அவங்க நினச்சாதான் இந்த போரை வந்து நிறுத்த முடியும் அப்படின்ற லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. இது அமெரிக்கா வந்து ஈராக்கில் வந்து 8 வருஷம் நின்று தோத்துச்சு, ஆப்கானிஸ்தானில் பல வருடங்கள் நின்று தோத்துது, வியட்நாமில் ஒரு 5-6 வருஷம் நின்று தோத்துச்சு. ஆனால் இங்கே 3 வாரத்தில் ஒரு தோல்வி நிலையை நோக்கி வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்போ நெத்தன்யாவு வந்து அந்த இடிபாடுகள் நடந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் இவங்களை டெவில் ஸ்டேட்டுன்னாங்க, மற்ற நாடுகள் வாங்கன்னாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் வந்து இங்கே பாருங்கள், எங்கள் பொதுமக்கள் இருக்கிற இடத்தையே தாக்கிட்டாங்க, இத்தனை மக்கள் இழந்துட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத நாடு அது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாவால் எப்படி அதை சொல்ல முடியுது? அதான் ஆடு நினைக்குதுன்னு ஓனாயம் எழுத கதை தான். இங்கே காசாலையும் சரி, ஈரான்லேயும் லெபனான்லேயும் இவ்வளோ பேரை வந்து கொண்டுட்டு இவர் வந்து பாருங்கள் எங்கள் நாட்டு மக்களை வந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஓனாய் கண்ணீர் தான். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி முன்னவர் பார்த்தேன். இந்த வெஸ்ட் பேங்கில் வந்து ஒரு பாலஸ்தீன குழந்தை வந்து கொல்லப்படுது. அந்த பெற்றோர்கள்லாம் அழுதுகிட்ருக்காங்க. அப்போ ஒரு யூத இனத்து பெண்ணை, இளம்பெண்கிட்ட போய் கருத்து கேட்கும்போது அந்த பெண் என்ன சொல்லுன்னா, எதிர்காலத்தில் எங்களை அழிக்கிறதுக்கான ஒரு வீரரை இப்போயே கொன்று விட்டோம், அதனால் இதில் நாங்கள் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது இப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலில் பல பேர் வந்து அந்த குழந்தைய அங்கே கொல்றதுன்றது நியாயன்றதை இப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவு வெறித்தனம் இருந்துச்சுன்னா எப்படி பேசுவாங்க, இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகனே அப்படி தான் இருக்கிறான். இதனால் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்கள் அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கும் இஸ்ரேலில் வந்து போரை எதிர்த்தும் ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டங்கள் நடந்துருக்குது. ஒரு ஜனநாயக உணர்வு கொண்ட, ஒரு சமூக பார்வை கொண்ட மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சிறுபான்மை. பெரும்பான்மை மக்கள் வந்து ஈரானை வந்து ஒழிப்பது என்பது நமக்கு நல்லது, அப்போ தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும், இல்லைன்னா பங்கர்களை போய் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து அந்த இன்செக்யூரிட்டி மட்டும்தான் காரணமா, இல்லை இனவெறுப்புன்றதும்? இனவெறுப்பு, மதவெறுப்பு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இருந்தது. அப்புறம் பாலஸ்தீன் ஒரு நாடு வந்து உருவாயிடக்கூடாது, உருவாயிட்டால் நமக்கு வந்து பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்க பார்வை, இனவெறி பார்வை, மதவெறி பார்வை வந்து
பெரும்பான்மை மக்கள்கிட்ட வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளில் இப்போ நெதன்யாகு வந்து வலதுசாரி இல்லையா, ஆனால் வலதுசாரிகளோட கூட்டணி வைத்து கொண்டு தான் அவர் அரசாங்க ஆள் தான். இப்போ நெதன்யாகுவே இவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னா அந்த வலதுசாரிகள்லாம் எந்த அளவு வெறியில் இருப்பான் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால் அது வந்து ஒரு ரவுடி ஸ்டேட்டு தான் இஸ்ரேலு. அங்கே இருக்கிற மக்கள் வந்து இனவெறி மதவெறி பிடித்தவர்கள் தான். அவங்க பொதுமக்கள் கொல்லப்படுவதற்கெல்லாம் எந்த கிஞ்சித்தும் கவலைப்பட மாட்டாங்க. அப்படியே அந்த ஸ்டேட்டை வந்து உருவாகி இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஹிட்லர் இருக்கும்போது வந்து இந்த வதை முகாம்களில் வந்து லட்சக்கணக்கான யூதர்கள்லாம் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மேலே ஒரு பரிதாப உணர்ச்சியெல்லாம் இருந்தது, இப்போ கூட இருக்குது. ஆனால் அதையெல்லாம் அழித்து விடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மக்கள் அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய இந்த இழப்புகளை ஏற்றுக்க இப்போ தயாராக இருக்கிறாங்களா அவங்களோட இலக்குக்காக? இல்லை, அது வந்து தொடர்ந்து ஈரான் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அது ஒரு பிரச்சனை வரும்ல. நீங்கள் எவ்வளோ நாள் தான் பங்கர்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்போ அதை வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. சீக்கிரம் போற முடியா, இல்லைன்னா ட்ரம்ப்புக்கு தெளிஞ்ச மாரி அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும், ஒரு எதிர்ப்பு வரும். அதுக்கு மேலே வந்து இஸ்ரேலும் அதை நடத்த முடியல, தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியலை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் அவங்களுக்கு பிரச்சனை தானே. அப்போ ஈரான் வந்து ஒரு நீடித்த போருக்கு அந்த கட்டமைப்பை உருவாக்கி தயாராக இருக்குதுங்கும்போது இஸ்ரேலோ அமெரிக்காவோ அப்படி தயாராக இல்லை. இப்போ ட்ரம்போட பிரச்சனை என்னென்னா, எப்படி இந்த வாரிலேருந்து எக்ஸிட் ஆகிறது, உள்ள என்ட்ரி ஆயாச்சு, இப்போ எப்படி வெளியாகிறதுன்னு அப்படி மண்டை பிதுங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு முரண்பாடாக பேசியிருக்காரு பாருங்க. ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது, கண்டதையும் பேசுறது. அப்போ எக்ஸிட் ஆகிறது எப்படி அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. நெதன்யாவுக்கு அதே சிக்கல் வந்து இன்னைக்கு வரலைன்னாலும் நாளைக்கு வரும். இப்போது அமெரிக்கா வந்து ஒரு ஏகபோக நாடு, உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வலிமை உள்ள நாடு. ட்ரம்ப் இப்போ இருக்கும் அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு எப்போ கிரீன்லாண்ட் வேணுமோ அப்போ நான் எடுத்துப்பேன், எனக்கு எப்போ கியூபா வேணுமோ அப்போ நான் எடுத்துப்பேன், எனக்கு எப்போ வெனிசுலா தேவைப்படுதோ அப்போ நான் எடுத்துட்டேன், இந்தமாரி தான் பேசக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா மீதான பார்வை உலக நாடுகளுக்கு என்னவா இருக்குது? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்ஃபே உதாரணமாக எடுத்துக்கங்களேன். இப்போ கல்ஃப் நாடுகளுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவங்களுடைய எரிவாயு குரூட் ஆயில் உற்பத்தி முடங்கியிருக்கு, பிஸ்னஸ் முடங்கியிருக்கு, டூரிசம், லாஜிஸ்டிக்ஸு, ஷிப்பிங் எல்லாமே முடங்கியிருக்கு. இது நாள் வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்க இராணுவ தளம்லாம் நம்ம நாட்டில் இருக்குது, அமெரிக்கா நம்மளை வந்து காக்கும் இரட்சகன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கை இன்றைக்கி உடஞ்சி போச்சு. அமெரிக்காவிலே நம்ம காப்பாற்ற முடியலை. ஒவ்வொரு நாட்டிலையும் 5 பேர் 10 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. முக்கியமாக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து முடக்கப்பட்டிருக்குது, பிஸ்னஸ் அடி வாங்கியிருக்குது. குரூட் ஆயில் ஏற்றுமதி பண்ணால் தானே பணம் வரும். ஒரு சாப்பாடு கூட வந்து வெளிநாடுகள்லேருந்து கப்பல் மூலமாகத்தான் வளைகுடா நாடுகளுக்கு வரணும். அங்கே எண்ணெயை தவிர வேறு எதுவும் இல்லை. துபாய் மாதிரி நாடுகள் கொஞ்சம் டூரிசம், ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஷியல் அப்படி இருந்தாலும் பெரும்பான்மை நாடுகளுடைய நிலவரம் என்பது இதுதான். அவங்க இப்போ அமெரிக்காவினுடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குவாங்க. இவனை நம்பி இனிமேல் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து அமெரிக்க நிறுவனங்களோட தான் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள்லாம் ஒரு கொலாபரேஷனில் இருக்கிறாங்க. தாக்கப்பட்ட ராஸ்லஃபானில் கூட அமெரிக்காவோட பங்கு அதிகம் இருக்குது. அமெரிக்க முதலீடு தான் பாதுகாப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அதிலிருந்து மாறி இப்போ சீனா வந்தால் பரவாயில்லையா அப்படின்றதை நோக்கி வந்து போகலாம். இப்போ பைடன் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா சீனாவோட வந்து யுவான் வர்த்தகத்திலேயே வந்து எண்ணெயை வச்சு ஏற்றுமதி செய்யலாம் அப்படி வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் வளைகுடா நாடுகளாக இருக்கட்டும் அல்லது ஆசிய நாடுகளாக இருக்கட்டும், அந்த பட்டு வழி சாலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், அதில் நிலவழி பாதையும் இருக்குது, கடல் வழி பாதையும் இருக்குது. கடல் வழி பாதையில் எந்தெந்த நாடுகள் வருதோ அங்கே துறைமுகத்தை விரிவுபடுத்துறது, கட்டமைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சைனா வந்து பண்ணியிருக்கு. அப்போ சைனா பொருளாதாரம் என்பது அமெரிக்காவுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்து போச்சு. அமெரிக்கா மாதிரி மற்ற நாடுகளின் உள் விவகாரங்கள், அரசியல் விவகாரங்களில் வந்து சைனா தலையிடுறதில்லை. அப்படி இருக்கும்போது இவங்க சைனாவை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிலிட்ரி ஆயுதங்கள் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை நோக்கி போக வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாவும் உலகத்தில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு தான். இல்லை, ஆயுதங்கள் மிலிட்ரி ரஷ்யாவை நோக்கி போக வாய்ப்பு இருக்குன்னா இப்போ அங்கே இருக்கிற யூஎஸ் பேஸ் எல்லாம் வந்து அவங்க பின்வாங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. அது உடனடியாக நடக்கலைன்னாலும் ஒரு எதிர்காலத்தில் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்கன் பேஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு நிலையை நோக்கி அவங்க போகலாம். இப்போவே வளைகுடா நாடுகளில் ஏற்படுத்தப்பட்ட சேதங்கள் என்பது
சரி செய்வதற்கு சில பல மாதங்கள் ஆகும். மொத்த நாடுகளுமே அதை சரி பண்ணிட்டு தனது பொருளாதாரத்தை வந்து உயிர்ப்பிப்பதற்கு மிகுந்த நாட்கள் வந்து எடுக்கும். அதுக்கு எது காம்பன்சேட்லாம் அமெரிக்கா பண்ணதா? அதெல்லாம் கொடுக்காது. இப்போ நீங்கள் இந்த இராணுவ மையங்கள் இருக்குது, இராணுவ தளங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு செலவு பண்ணுறதே வளைகுடா நாடுகள். ஒரு செக்யூரிட்டி மாதிரி, ஒரு ஏடிஎம்மில் செக்யூரிட்டின்னா ஒரு சம்பளம் கொடுக்குற மாதிரி வளைகுடா நாடுகளுக்கு செக்யூரிட்டியாக வருகிறான். செக்யூரிட்டிக்கான செலவு வந்து வளைகுடா நாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செலவு தண்டம் அதை மீறி வந்து ஈரான் நம்மளை வந்து அடிச்சிட்டான், சேதப்படுத்திட்டான், மீறி அவன் இருக்கிறதுனால தான் வந்து அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து. அடுத்தது பிரிக்ஸ் நாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, சைனா இந்த நாடுகள்லாம் இருக்குது. ஈரான்லாம் அதில் மெம்பராக சேர்ந்துருக்கு. பல நாடுகள் சேர விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்போ இந்தியாவை தவிர்த்து விட்டு மற்ற பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒரு செலவாணி உருவாக்கணும். நம்ம யூரோ மாதிரி, இப்போ யூரோ வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு செலவாணின்ற மாதிரி கரன்சி மாதிரி பிரிக்ஸுக்குன்னு ஒரு கரன்சி உருவாக்கணும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் ட்ரம்ப் வந்து முன்னாடி சொன்னார், அப்படி ஒரு நாணயம் உருவாக்கிட்டிங்கன்னா பிரிக்ஸ் நாடுகளுக்கெல்லாம் டபுள் மடங்கு டேக்ஸ் போடுவேன் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. அப்போ பல வகைகளில் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மாற்று பார்வை என்பது உருவாகிட்டு இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவினுடைய டாலரினுடைய மதிப்பு என்பது வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தூக்கி நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணாலும் அது வந்து நடக்கலை. அப்போ பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை, இப்போ ஈரான் போகிறனால வந்து இராணுவ ரீதியாகவும் பிரச்சனை, அரசியல் ரீதியாகவும் உலகம் முழுக்கவே வந்து இவர் வம்பிழுத்து வச்சுருக்காரு டேக்ஸு போட்டு. அந்த வகையிலையும் அமெரிக்கா வந்து இப்போ தனிமைப்பட்டிருக்கு. முக்கியமாக நேட்டோ வந்து அமெரிக்கா தலைமையில் ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்திருந்த ஒரு கூட்டமைப்பு, இராணுவ கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பிலே இன்னைக்கு விரிசல் வந்து போச்சு. எல்லாரும் ஐரோப்பிய நாடுகள் ஒரு பிளாக்கு, அமெரிக்கா ஒரு பிளாக்கு அப்படின்னு பிரிஞ்சு போச்சு. இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்த பிறகு அமெரிக்காவினுடைய அந்த ஏகபோகம் என்பது வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகின்ற நிலைமையும், பொருளாதாரத்தில் வந்து சைனா வர்ற மாதிரியும், பொருளாதாரத்து மட்டும் இல்லை மிலிட்ரிலேயும் அவங்க வந்து கணிசமாக செலவழிக்கிறாங்க. ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனி ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுற வர அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அமெரிக்கா வந்து தனிமைப்பட்டு போயிருக்கு. இப்போ போன வருஷம்தான் எல்லாம் அந்த டெக்கு ஜெயண்ட் முதலாளிகள்லாம் கூட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து பேசினாங்க. இதெல்லாமே வளைகுடா நாடுகள் இனி வந்து யோசிக்கும். ரொம்ப நம்ம அமெரிக்காவை சார்ந்திருப்பது வந்து ஒரு ஆபத்தாக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க. இனிமேலும் அமெரிக்கா நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நாடல்ல, அது இருந்தால் நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு இந்த ஈரான் போரில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஈரான் கூட நடக்கிற இந்த போரால் அமெரிக்காவோட இந்த பின்னடைவு இருக்குல்ல, அவங்களோட மதிப்பு குறைஞ்சதாக இருக்கட்டும், அதாவது என்ன வேணால் பண்ணிட முடியுன்ற நாடுகிட்ட வந்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா என்ன அப்படின்னு ஈரான் வந்து காட்டிகிட்டு இருக்குதுல்ல. இது வந்து அமெரிக்கா மற்ற நாடுகள் மேலே செலுத்துகிற ஆதிக்கத்தில் எதனா தாக்கத்தை ஏற்படுத்துமா? வெனிசுலா மேலேயோ கியூபா மேலேயோ இது இங்கே எதனா தாக்கத்தை, இங்கே எதனா வந்து அமெரிக்கா பலவீனப்படுத்துறதை எதனா ஏற்படுத்துமா? கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஏற்கனவே நீங்கள் ஈராக் போரில் வந்து 8 வருஷம் அடிபட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆப்கானில் பல வருஷம் சண்டை போட்டாங்க, ஒன்றும் இல்லை. வியட்நாமில் தோற்று பல பேர் கொல்லப்பட்டு பண்ணாங்க. ஈரான்லேயும் இப்போ அதுதான் நடக்க போகுது. அதனால் இன்னொரு நாட்டு மேலே வந்து போர் என்பதை வந்து அப்போ அது வந்து அமெரிக்காவுக்கு வந்து வெற்றியாக இருக்க வாய்ப்பில்லை. அது இப்போ வெனிசுவேலாலாம் ஒரு விதிவிலக்கு. அது ஒரு சின்ன நாடு, இராணுவ வலிமையற்ற ஒரு நாடு, ஈரான் மாதிரி கிடையாது. அதனால் மதுராவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. சரியாக சொல்கிறதா இருந்தால் அதுதான் நடந்திருக்கு. அதனால் இனிமேல் வந்து இந்த இராணுவ ரீதியாக சண்டை போடணும்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாடுகள் வேணுமே. ஈராக் போருக்கு எல்லா நாடுகளும் வந்தாங்க, ஐரோப்பிய நாடுகள் வந்தாங்க. இப்போ இந்த ஒரு நாடு கூட வரலையே. நாட்டோவை பார்த்து கோழைகள்னு சொல்கிறாரு ட்ரம்ப். ஒருத்தவங்க கூட நேவியை அனுப்ப மாட்டேன்ற, ஹோர்முஸுக்கு வந்து பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி கொடுக்கலன்னா ஒரு நாடு வரமாட்டேன்றீங்க அப்படின்னு தனியாக வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த நிலைமை வந்த பிறகு இவர் எந்த நாட்டை போய் அதை எப்படி சண்டை போட முடியும்? அதனால் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ வந்து அமெரிக்கா வந்து இப்போ ஈரானை சண்டை போடுறதுன்றது தன்னுடைய சொந்த செலவில் சொந்த வீரர்களை வைத்து சண்டை போடுது. ஈராக்கு வந்து நேர் எதிராக இருந்தது இல்லையா, அலைடு ஃபோர்ஸ்ன்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்தாங்க. இப்போ இவங்களுடைய நெருக்கமான நாடாக இருக்கிற யூகே கூட வரல. யூகே கூட தன்னுடைய தளத்தை பயன்படுத்திக்க கொடுத்துச்சே தவிர நேரடியாக இந்த போரில் வந்து சம்மந்தப்படலை. ஜெர்மனிலாம் வெளிப்படையாக முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா வந்து தனிமைப்பட்டு இருக்கின்ற சூழலில் இன்னொரு போருன்னு சொல்லி ஒரு தலைவலியை வரவழைத்து கொள்வதற்கு சொல்ல முடியாது. இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு முரட்டு முட்டாள்ன்றதுனால இங்கே அடி வாங்கியும் திருந்தாமல்
இன்னொரு இடத்துல அடி வாங்கியும் வந்து இங்க பட்டாவும் மரத்தை அங்க போய் சரி பண்ணுவோம் ஆமா அப்படின்னு சொல்லி அங்கேயே அடிபடுறது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க ட்ரம்பை தள்ளி வச்சுட்டு ஒரு டீப் ஸ்டேட் அமெரிக்கா அப்படின்னு பரிசீலித்து பார்த்தா கூட அமெரிக்காவின் ஏகபோகம் உடைந்திருக்கிறது, உலக நாடுகள்ல இருந்து தனிமைப்பட்டிருக்கிறது. அந்த ஒற்றை துருவ வல்லரசு, நான் தான் உலக போலீஸு, உலக ரவுடி, அந்த பட்டங்களை வந்து அமெரிக்கா இழந்து வருது. இவ்வளவு நேரம் இந்த போர் குறித்து, இந்த போர்னால் ஏற்படுற பிற தாக்கங்கள் குறித்தும் இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.